கலைக்கா சினிமாவிற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் கவிதா ஸ்ரீ. என்னோட முதல் படம் வந்து காதலன். அதில் போலீஸ் ஆஃபீஸராக பன் ப்ராக் போட்டு என்னடா பிரபு அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். அது எல்லாருனாலும் இன்றைக்கும் பேசப்பட்ட ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் நான் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ். அதனுடைய சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஹிந்த், விஷ்ணு, கருப்பு ரோஜா, மாணிக்கம், அது மாதிரி அப்போ நிறைய ஆர்டிஸ்டோடு பண்ணியிருக்கேன். நான் பண்ணது மோர் தென் 60 to 70 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். ஆல் லாங்குவேஜஸ் பண்ணியிருக்கேன். ஒரு திரும்பி கேப்க்கு அப்புறம் திரும்பி சினிமா ஃபீல்டுக்கு வந்திருக்கேன். நல்ல ஒரு வில்லி மாதிரியோ இல்லை நல்ல சாங்ஸ், நல்ல ஒரு போலீஸ் கேரக்டர் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னுக்கா திரும்பி ரீஎன்ட்ரி வந்திருக்கேன். இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு நான் வந்திருக்கேன். அடுத்த படம் நாங்கள் இதே கம்பெனி நாங்கள் பண்ண போகிறோம். அதில் ஸ்ரீகாந்த் தேவா சார் தான் மியூசிக் டைரக்டர் பண்ணுறாங்க. இதில் சங்கர் கணேசன் சார்னு ஒரு சாங்ஸ் ஒன்று பண்ணக்கூட அவர் கூட சேர்ந்து ஒரு தாபா சாங் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி இப்போ அதில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்ஸ் நான் பண்ண போகிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் தாங்க கும்கி அஸ்வின். ராணி அம்மா கோட்டி ஆடியோ லான்ச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு ஹாரர் படம். அதாவது ரிச்சர்ட் சார், செந்தில் சார், அப்புறம் வையாபுரி சார், பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்டோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஹீரோ கூட வர மாதிரி. படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கேரக்டர் மாதிரி சொன்னால் டேரக்டர் கோச்சிப்பார். அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் உங்கள் உதயராகம் யூகே முரளி. மகாராணி கோட்டை இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் வந்து ரிச்சர்ட் இந்த படத்தில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் வினோத்குமார் அவருடைய செகண்ட் ப்ராஜெக்ட் இது, அவருடைய டைரக்டர். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு வின் படம் அவருடைய முதல் படம், ரெண்டாவது படம் மகாராணி கோட்டை. இந்த படத்தில் வந்து இட்ஸ் அ ஹாரர் சப்ஜெக்ட். இதில் வந்துட்டு ரிச்சர்ட் அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. ப்ளஸ் செந்தில் சார், நிறைய பேர், கும்கி அஸ்வின் இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் நல்ல ரீரெக்கார்டிங்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நான் நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு சப்ஜெக்ட் இது. ஸோ ஒரு 4 சாங்ஸும் இருக்குது. இது கிருஷ்ணகுமார் அவர் பாடியிருக்காரு ஒரு சாங் வந்துட்டு மாலதி லக்ஷ்மண், ஒரு சாங் வந்து ஸ்ரீகாந்த் தேவா, ஒரு சாங் நான் பாடியிருக்கேன். சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நல்லா ரீச் ஆகும்னு நம்புகிறேன் நான். குத்து டான்ஸ்னு ஒரு பாட்டுக்கு வந்துட்டு ஸ்ரீகாந்த் தேவா பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல கண்டிப்பாக பெப்பியாக இருக்கும். நீங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன் நான். எந்த அளவுக்கு நீங்கள் இசை மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த திரை மேடையிலையும் ஒரு நல்ல இடத்த கொடுப்பீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் சுதர்ஷன். இந்த படத்தில் வந்து நான் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். வினோத்குமார் சார் வந்து எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த வின் பண்ணதில் வந்து நான் அசோசியேட்டாக வந்திருக்கேன். அதில் வந்து இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்துருக்காரு, என்னை நம்பி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு நல்லா படமும் வந்திருக்கு. ஷூட்டிங் பார்த்திங்கன்னா வந்து ஊட்டி, கொடைக்கானல், ஈரோடு, அப்புறம் சாங் வந்து ஒரு சாங் வந்து மலேசியாவுக்கு போக வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் ஷூட் இருக்குது. இன்னொரு சாங் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எடிட்டிங் சைடில் வந்து நல்லா வந்திருக்கு. படமும் வந்து ஒரு காமெடி ஹாரர் கலந்த மூவி. அதனால் வந்து நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு படம். தேங்க்யூ வெரி மச். சாய் சரவணன். இந்த மகாராணி கோட்டைங்கிற படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இது வந்து 4 ஃப்ரெண்டுங்க ஒரு கிராமத்தில் ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டில் பேய் இருக்குன்ட்டு பயந்துட்டு போகாமல் இருக்காங்க. பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரியான ஒரு கதை. இதில் வந்து காமெடி, த்ரில்லிங் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி கேசட் வெளியீட்டு விழா இருக்குது. கூடிய விரைவில் படம் திரைக்கு வரும். எல்லோரும் பார்த்து ரசி.